ஒரு 2 நாளைக்கு முன்னாடியுமே 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா லாரியை ஒரு ஆள் கடத்திட்டு போனாப்ல செங்கல்பட்டு டோல்கேட்ல. அந்த ஆளு பேரு சுபாஷ். அந்த ஆளு லாரியை திருடிட்டு போகும்போது ஒரு டிராபிக் போலீஸ் போய் மடக்கி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி கொடுத்து அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அப்ப நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். அந்த போன வீடியோல நான் மென்ஷன் பண்ணது என்னன்னா, கடந்த சில நாட்களாவே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணி அடி வாங்கிட்டு இருந்த இவர் மனநல பாதிக்கப்பட்டவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிகிச்சைக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போறாரா இல்ல ஜெயிலுக்கு போறாரா அப்படின்னு. அப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எப்படி ப்ரோ பைத்தியம்னு சொல்றீங்க, லாரியை இவ்வளவு தெளிவா 10 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, அவனை போய் பைத்தியம்ங்கிறீங்க அப்படின்னு. இப்ப செங்கல்பட்டு நீதிமன்றமே அந்த ஆளு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கீழ்பாக்கத்துல சேர்க்க சொல்லிருக்காங்க. போலீஸும் அங்க சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலா இவரோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லை மாவட்டம் ஆலயங்கோட்டையை சேர்ந்த இந்த ஆளு பாத்தீங்கன்னா 2012லயே மனநல பாதிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு. இவரோட அம்மா தான் பாத்தீங்கன்னா இவர் நல்லா பாத்துக்கிட்டு வந்து இவரை குணமடைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் ஆம்னி பஸ்ல பாத்தீங்கன்னா டிரைவரா இருந்திருக்காரு 2 வருஷம். அதனாலதான் இப்ப லாரியை தெளிவா ஓட்டினாரு. புரிஞ்சா? இப்போ 2 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பயணியோட செல்போன் காணாம போயிருது. இவர் தான் எடுத்ததா சொல்லி இவர் வேலையை விட்டு தூக்கி. அதுக்கப்புறம் அவரோட அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை, என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு அழுது இருக்கா. அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் மனதளவுல பாதிக்கப்பட்ட அவரை வந்து அவங்க அம்மா தான் திரும்ப கியூர் பண்ணிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க அம்மாவும் இறந்து போயிருக்கு. இதுல அவர் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு 10 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காரு. வந்ததும் 15ஆம் தேதி ஒரு செல்போன் கடையில பிரச்சனை. அங்கேயும் அடி, நல்ல தரமான அடி வாங்கியிருக்காங்க. அடுத்து 17ஆம் தேதி ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சிருந்த ஒரு லேடி கிட்ட தகராறு, அங்கேயும் தருமடி. அடுத்து 20ஆம் தேதி செங்கல்பட்டு டோல்கேட்ல லாரியை திருடி அங்கேயும் புலக்காட்டி. அந்த லாரியை திருடினதுக்கு அப்புறம் பொதுமக்கள் அடிச்ச அடியில அம்மா அம்மான்னு கதறி அழுது இருக்கா. அதுக்கப்புறமா போலீஸ் தீர விசாரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஊர்ல இருந்து ஒரு நபரும் சொல்லியிருக்காப்ல இவர் மனதளவுல பாதிக்கப்பட்டதை பத்தி தெளிவா. அதுக்கப்புறம் தான் அந்த அடி வாங்கினதுல ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறம் இவரை வந்து கீழ்பாக்கத்துல அனுமதிக்க சொல்லி செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவளிச்சு. லாஸ்டா அந்த நியூஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு அவர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தது. அதான் நான் சொன்னேன். உடனே நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு லாரி எல்லாம் நல்லா தெளிவா ஓட்டுறாப்ல, அவன் வந்து அடி வாங்கினதுனால பொய் சொல்றேன், நான் சொல்லத நம்பல, இப்ப வந்து கோர்ட்டே சொல்லிருச்சு, இப்ப தெளிவாயிருச்சாப்பா.